மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். மாணவர்களே, நாங்கள் தரம் 11 சித்திரக்கலை பாடத்திலே கடந்த வகுப்பிலே நாங்கள் கார்ட்டூன் கலை ஓவியர்களை பற்றி பார்த்திருந்தோம். அதாவது இலங்கைக்குரிய சுதேச கார்ட்டூன் கலைஞர்களை பற்றி பார்த்திருந்தோம். அவற்றை நாங்கள் முழுவதுமாக முடித்து விட்டோம். ஏனைய அந்த புத்தக அட்டைப்பட ஓவியர்களை பற்றி தான் நாங்கள் இந்த வகுப்பிலே பார்க்க போகிறோம். மாணவர்களை தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருங்கள். முதலாவதாக தேர்ச்சி. சமய பண்பாட்டு அம்சங்கள், உள்நாட்டு வெளிநாட்டு தெரிவு செய்யப்பட்ட கலைஞர்களின் கலைப்படைப்புகள், சமகால கற்புல கலைப்படைப்புகள் மற்றும் பொதுசன தொடர்பூடகங்கள் மூலம் இனங்கண்ட கலையம்சங்களை விமர்சன ரீதியில் கிரகித்து அவற்றின் இயல்புகளை சுய படைப்பாக்கத்துக்காக பயன்படுத்துவார் என்றவாறாக தேர்ச்சியானது அமைந்திருக்கிறது. அடுத்து தேர்ச்சி மட்டத்தை பார்த்தீர்கள் என்றால், சுதேசிய அச்சு ஊடகங்கள் சார்ந்த கலையம்சங்களை நயப்பார் என்றவாறாக தேர்ச்சி மட்டமானது அமைந்திருக்கிறது. அடுத்து அதாவது நாங்கள் இதிலே பார்க்க போவது யாதெனில், புத்தக அட்டை கதை விளக்க சித்திரம் வடிவமைக்கும் கலைஞர்கள். அதாவது புத்தக அட்டை ஒன்றுக்கான அந்த சித்திரங்கள், புத்தக அட்டை ஒன்றுக்கான கதை விளக்கு சித்திரத்தை வடிவமைக்கின்ற கலைஞர்களை பற்றி தான் நாங்கள் இதிலே பார்க்க போகிறோம். முதலாவது கற்றற்பேர்களை பார்த்தீர்கள் என்றால், புத்தக அட்டை கதை விளக்கு சித்திரம் வடிவமைக்கும் கலைஞர்களை குறிப்பிடுவார் என்றவாறாக முதலாவது கற்றற்பேரானது அமைந்திருக்கிறது மாணவர்களே. அடுத்த கற்றற்பேரானது அந்த கலைஞர்களின் நிர்மாணிப்புகள், தகவல்கள் என்பவற்றை சேகரிப்பார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேரானது அமைந்திருக்கிறது. அதாவது நீங்கள் இந்த பகுதியை கற்பதனூடாக அந்த ஒவ்வொரு கலைஞர்களின் நிர்மாணங்களையும் அதற்கான தகவல்களையும் நீங்கள் இதிலே கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்து புத்தக அட்டை கதை விளக்க சித்திரம் வடிவமைத்தலுக்கு அடிப்படையாக அமைந்த கலைப்பாணிக்குரிய இயல்புகள், நுட்ப முறைகள் பற்றி விவரித்து கூறுவார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேரானது அமைந்திருக்கிறது. அதாவது புத்தக அட்டை கதை விளக்க சித்திரம் ஒன்றிற்கு வடிவமைப்புக்கு அடிப்படையாக அமைந்த இயல்புகளையும் நுட்ப முறைகளையும் நீங்கள் விவரித்து கூறக்கூடியதாக இருக்கும் இதை கற்பதனூடாக. அடுத்து ஒழுங்கமைத்த முறைகளையும் கோட்பாட்டு இயல்புகளையும் விளக்குவார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேறு அமைந்திருக்கிறது. அடுத்து புத்தக அட்டை கதை விளக்க சித்திர வடிவமைப்புகளின் கலைப்பண்புகளை ரசித்து நயப்பார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேறு இருக்கிறது. அதாவது புத்தக அட்டை கதை விளக்க சித்திர வடிவமைப்புகள் இருக்கின்ற கலைப்பண்புகள், தனித்துவமான கலைப்பண்புகளை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை பார்த்திருக்கின்றார் மாணவர்களே, அந்த இந்த பாட விடயம் தொடர்பான அந்த புத்தக அட்டை கலைஞர்களையும் அந்த கலைப்படைப்புகள் தொடர்பான விடயங்கள் எவ்வாறாக வினாக்களாக தொடுக்கப்படுது போன்ற விடயங்களை நாங்கள் இதிலே காணக்கூடியதாக இருக்கு. அதாவது புத்தக அட்டை கதை விளக்க சித்திரம் வடிவமைக்கும் கலையினை சுருக்கமாக விளக்குகின்றவாறாக இதில் ஒரு வினா இருக்கின்றது. அவ்வாறு சுருக்கமாக விளக்குகின்ற வினாக்கள் உங்களுக்கு வருவதில்லை. எனவே நீங்கள் அறிந்து வைத்து இருக்க வேண்டும். அடுத்த புத்தக அட்டை கதை விளக்க சித்திரம் வடிவமைக்கும் கலைஞர்களின் பெயர்களை குறிப்பிடுகின்ற அடுத்த வினா இதிலே காணப்படுகிறது. அதாவது நீங்கள் ஒவ்வொரு கலைஞர்களையும் கற்கும் போது அந்த கலைஞர்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவற்றை குறித்துக் கொள்ளுங்கள். அடுத்த கீழே உள்ள விடயங்களை உள்ளடக்கி கலைப்படைப்புகளை மதிப்பிடுக. சரியா? அதாவது கலைப்பாணி அல்லது தழுவல், ஊடகம், கலைத்துவ பண்புகள். அதாவது கலைத்துவ பண்புகள் என்றால் அதிலே உருவங்களை உபயோகித்தல், வர்ணங்களை பிரயோகித்தல், அடுத்து தள பிரயோகம் என்றவாறாக பிரித்து நீங்கள் இவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா மாணவர்கள்? ஏனென்றால் அனைத்து சித்திரக்கலை பாடத்தில் இருக்கின்ற அனைத்து ஓவியங்களும் ஓவிய கலைஞர்களை பற்றி கற்கும் போது கூட ஒவ்வொரு ஓவியங்கள் தருவது உண்டு. ஆகவே அவற்றை கற்பதற்கு, இலகுவாக கற்பதற்கு இந்த விடயங்கள் முக்கியமாக அமையும். இவற்றை அடிப்படையாக கொண்டு தான் வினாக்கள் உங்களுக்கு தொடுக்கப்படும். மாணவர்களை நாங்கள் இனி விரிவாக பார்க்கலாம். அதாவது புத்தக அட்டை ஓவியங்கள் வரையில சிறப்பு வாய்ந்த ஓவியராக இருந்தவர் தான் சுமன திசாநாயக்க. சரியா மாணவர்களே? இலங்கையில புத்தக அட்டை ஓவியக்கலையில சிறப்பு வாய்ந்த ஓவியராக இருந்தவர் தான் சுமன திசாநாயக்க. அந்த சுமன திசாநாயக்க என்ற ஓவிய கலைஞரை பற்றித்தான் நாங்கள் இதிலே பார்க்க போகிறோம். இவர் 1922 தொடக்கம் 1995 வரையான காலப்பகுதியில் வாழ்ந்த ஒரு புத்தக அட்டை ஓவிய கலைஞராக இருக்கின்றார். சரியா மாணவர்களே? இவர் எங்கு பிறந்தார் என்றால் 1922ஆம் ஆண்டில் மாத்தறை
ஹம்புருப்பிட்டி என்ற கிராமத்தில் பிறக்கின்றார். சரியா மாணவர்களே, அதாவது இலங்கையில் இருக்கின்ற மாத்தறை என்ற ஒரு பிரதேசத்தில் ஹம்புருப்பிட்டி என்ற கிராமத்தில் பிறக்கிறார். யாரு? சுமண திசாநாயக்க. சரியா. அடுத்து இவர் என்னென்றால் எங்கு இந்த ஓவியக்கலை கற்கிறார் போன்ற விடயங்களை தான் நாங்கள் இனி தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதாவது கொழும்பு தொழில்நுட்ப கல்லூரியில் கலையை பயின்று, கொழும்பில் இருக்கின்ற தொழில்நுட்ப கல்லூரி ஒன்றிலே அந்த கலையினை பயின்று இங்கிலாந்து, நெதர்லாந்து, ஆசிய நாடுகளையும் சித்திரக்கலை பயிற்சியையும் என்ன செய்கின்றார் என்றால் அந்த கலை பயிற்சியை பெற்றுக்கொண்டு அதனூடாக தன்னுடைய அனுபவங்களினூடாக தன்னுடைய புத்தக ஓவிய படைப்புகளை, அட்டை ஓவிய படைப்புகளை படைக்கின்றார். சரியா. அதாவது இவர் எங்கெல்லாம் பணியாற்றியிருக்கிறார் போன்ற விடயங்களை நாங்கள் இனி பார்க்க போகிறோம். அதாவது கல்வி திணைக்களத்தில் சித்திரக்கலை பரிசோதகராகவும், நூல் வெளியீட்டு திணைக்களத்தில் சபையில் சித்திரக்கலை பணிப்பாளராகவும் சேவையாற்றியிருக்கிறார். அதாவது சித்திரக்கலை தொடர்பான பணிகளைத்தான் மேற்கொண்டிருக்கிறார். அதாவது கல்வி திணைக்களத்தில் சித்திரக்கலை பரிசோதகராக இருந்திருக்கிறார். அடுத்த நூல் வெளியீட்டு சபையில் சித்திரக்கலை பணிப்பாளராக சேவையாற்றிருக்கிறார். இவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக சித்திரக்கலையை ஒன்றித்தான் சென்றிருக்கிறது. சிறியவர்களே, இவர் சிறுவர் நூல்களுக்கு புதிய பாணியில் சித்திரங்களை படைத்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஓவிய கலைஞராக திகழ்ந்திருக்கிறார். அதாவது சிறுவர் நூல்களுக்கு என்று ஒரு புதிய ஒரு பாணியில் சித்திரங்களை படைப்பதில் இவர் ஒரு சிறப்பு வாய்ந்த கலைஞராக திகழ்ந்திருக்கிறார். சரியாமானவர்களே, அதோட இவர் சில தனித்துவமான ஊடகங்களை தன்னுடைய ஓவியங்களுக்கு உபயோகித்திருக்கிறார். சரியா. அதாவது என்னவென்றால் எந்தெந்த ஊடகங்களை பிரயோகித்திருக்கின்றார் என்றால் கவனமாக அவதானித்துக் கொண்டிருங்கள் மாணவர்களே. ஏனென்றால் இவை அனைத்தும் உங்களுக்கு முக்கியமான விடயங்கள். அதாவது இவர் உபயோகித்த அந்த ஊடகங்கள் யாதெனில் எண்ணெய் வர்ணம், அதாவது எண்ணெய் வர்ணத்தை தைல வர்ணம் என்று சொல்லப்படுது. அடுத்த நீர் வர்ணம், அக்ரலிக்கு போன்ற ஊடகங்களை தான் அவர் இதுக்கு பிரயோகித்திருக்கிறார். சரியா. அடுத்து இவருடைய ஆக்கங்கள், அதாவது சுமண திசாநாயக் அவர்களுடைய ஆக்கங்கள் பொதுவாக 2 வகைப்படுது. அதாவது என்னென்ன வகை என்றால் எண்ணெய் வர்ண சித்திரம், கதை காட்சி சித்திரம். சரியாமானவர்களே, அதாவது சுமண திசாநாயக் அவர்களுடைய ஓவியங்களாவன 2 வகைப்படுது. அதாவது என்னென்ன? எண்ணெய் வர்ண சித்திரம், கதை காட்சி சித்திரம். சரியாமானவர்கள், இவற்றை நீங்கள் சரிவர கற்று, அதாவது நீங்கள் இவற்றை குறித்து கொள்ளுங்கள். எண்ணெய் வர்ண சித்திரம், கதை காட்சி சித்திரம். சரியா. அதாவது இவர் எப்படியான ஒரு ஓவியர் என்றால் எளிமையான நவீன வடிவங்களை கொண்ட பட்ரிக் ஆக்கங்களுக்கான ஒரு ஆரம்ப கால முன்னோடியாக இருந்திருக்கிறார். சரியாமானவர்கள், அதாவது இவருடைய ஆக்கங்கள் ஒவ்வொன்று எவ்வாறு இருந்திருக்கின்றன என்றால் எளிமையாக இருந்திருக்கிறது, நவீனத்துவமாகவும் இருந்திருக்கிறது, அதோட பட்ரிக் வடிவங்களை கொண்டதாகவும் இருந்திருக்கிறது. அதனால் இவர் அவை அனைத்துக்கும் ஒரு முன்னோடியான ஒரு கலைஞராக திகழ்ந்திருக்கிறார். சரியா. இது சுமண திசாநாயக் அவர்களுடைய ஓவியங்களின் ஒரு பொதுவான சிறப்பு வாய்ந்த பண்பு. சரியா. அதாவது என்னவென்றால் எளிமையான நவீன வடிவங்களை கொண்ட பட்ரிக் ஆக்கங்களை கொண்டதாக இவருடைய ஓவியங்கள் இருக்கும். சரியா. அடுத்தது இவர் படைப்பாக்கத்தின் போது எளிய அரூப நிலையான தள உருவங்களையும் நிறங்களையும் மிகவும் ஆக்கப்பூர்வமான வகையில் பயன்படுத்தியிருக்கிறார். அதாவது அந்த தன்னுடைய ஒவ்வொரு படைப்பாக்கத்திற்கும் இவர் எவ்வாறான ஒரு முறையில் அந்த நிறங்களையும் சரி உருவங்களையும் சரி பிரயோகித்திருக்கின்றார் என்றால் ஒரு எளிமையான நிலையிலையும் அரூப நிலை, அரூபம் என்றால் ஒரு இயற்கைக்கு மாறான நிலையிலையும் தள உருவங்களை பிரயோகித்திருக்கிறார். அதிகமாக தள உருவங்களைத்தான் இவருடைய ஓவியங்களை காணக்கூடியதாக இருக்கும். அடுத்து நிறங்களையும் சிறப்பான முறையில் ஆக்கப்பூர்வமான வகையில் தனக்கு கிடைத்த அந்த ஊடகங்களை பிரயோகித்து சிறப்பான முறையில் அந்த ஓவியத்தை படைத்திருக்கிறார். அடுத்து மாணவர்களே, இந்த உலக சாராத எண்ணக்கருக்களை அடிப்படையாக கொண்டு கூட தத்ரூபமான உணர்வு களை வெளிப்படுத்தும் வகையிலையும் நயப்புக்கு வழிகொள்ளும் வகையிலையும் இவருடைய படைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இவருடைய உருவங்கள் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் பொதுவாக ஒரு இந்த உலகை சாராத எண்ணக்கருக்கள், அந்த உலகத்துக்கு உள்ளாகாத அந்த உலகை சாராத எண்ணக்கருக்களை அடிப்படையாக கொண்டு தத்ரூபமான உண்மையான உணர்வுகள் வெளிப்படுமாறு அந்த நயப்புக்கு வழிகொள்கின்ற வகையில் இவருடைய ஒவ்வொரு ஆக்கங்களும் சித்தரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அடுத்து இவர் எவ்வாறான
உருவங்களை உருவாக்கி இருக்கின்றார் என்றால், எவ்வாறான அந்த அமைப்புகளுக்கு உருவாக்கி இருக்கின்றார் என்றால், புத்தக அட்டைகள், கதை காட்சி சித்திரங்கள், சிறுவர் நூல்கள், சஞ்சிகைகள் போன்றவற்றுக்காக எளிய தள வடிவங்களை கொண்டு சித்திரங்களை படைத்திருக்கிறார். அதாவது இவர் தன்னுடைய சித்திரங்களை எவைவற்றுக்கு படைத்திருக்கிறார் என்றால், புத்தக அட்டைகள், அதாவது புத்தகம் ஒன்றினுடைய வெளி அட்டை வெளிப்பக்க அட்டைக்கும், அடுத்து கதை காட்சி சித்திரங்கள், சரியா, அதாவது கதையொன்றினை பிரதிபலிக்கின்ற சித்திரங்கள்லையும், அடுத்து சிறுவர் நூல்கள்லையும், அடுத்து சஞ்சிகைகள்லையும் இவர் என்ன செஞ்சிருக்கார் என்றால் அந்த எளிய தளவடிவங்களை கொண்டு சித்திரங்களை உருவாக்கியிருக்கிறார். யாரெனில் சுமண திசாநாயக்க. சரியானவர்களே, அடுத்து சுமண திசாநாயக்க அவர்களுடைய ஒரு ஓவியத்தின் பகுதி தான் இதிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. அதை நீங்கள் இதிலே அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நாங்கள் பார்க்க போகின்ற ஓவிய கலைஞர் தான் வைத்தீஸ்வரன் சிவசுப்பிரமணியம். சரியானவர்களே, வைத்தீஸ்வரன் சிவசுப்பிரமணியம் என்பவர் வேறொரு பெயராலும் அழைக்கப்படுகின்றார் ரமணி. அதாவது ரமணி என்ற பெயராலையும் அழைக்கப்படுவர் தான் இந்த வைத்தீஸ்வரன் சிவசுப்பிரமணியம். இவரும் ஒரு புத்தக அட்டை அச்சோடு கலை ஓவிய கலைஞர் தான். சரியா, இவர் 1942 கால பகுதியில் வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு ஓவிய கலைஞராக திகழ்கின்றார் மாணவர்களே. இவரை பற்றி தான் நாங்கள் இனி கற்க போகிறோம். இவற்றை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1942 யாழ்ப்பாணம் அளவட்டியில பிறந்தவர் தான் இந்த சிவசுப்பிரமணியம் என்கின்ற ரமணி. சரியா, இவர் 1961 யாழ்ப்பாண விடுமுறை கால ஓவிய கழகத்தில் அடிப்படை ஓவிய கல்வியை கற்கிறார். சரியா, அதாவது 1961ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணத்தில் இருந்த அந்த விடுமுறை கால ஓவிய கலை கழகத்தில் என்ன செய்கிறார் என்றால் அதில் இணைந்து அடிப்படை ஓவிய கலையை கற்கின்றார். தொடர்ந்தும் அரச கலைக்கல்லூரியில் ஓவியக்கலையை கற்று, அதாவது உயர்கல்வியை கற்கின்றார். சரியாமர்களே, அதாவது இவர் ஆரம்பத்தில் இவர் என்ன செய்கின்றார் என்றால் விடுமுறை கால ஓவிய கழகத்தில் இணைந்து ஓவியக்கலையை கற்கின்றார், அடிப்படை ஓவியக்கலையை. பிறகு அரசு கலைக்கல்லூரியில் இணைந்து ஓவியக்கலையில் உயர்கல்வியையும் கற்கிறார். அடுத்த மாணவர்களே, இவரும் ஏனைய கலைஞர்களை போல ஒரு சித்திரத்தோடு ஒன்றித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அதனூடாக அவர் என்ன செய்கின்றார் என்றால் சித்திரக்கலை தொடர்பான சேவைகளைத்தான் ஆற்றியிருக்கிறார், அதனுடைய தொழில்களை ஆற்றியிருக்கிறார். அதாவது அரச கலை கல்லூரியில் வரைதல், ஓவியம் தீட்டல் தொடர்பாக மேலும் பயின்று பிற்காலத்தில் அழகிய கல்வி பிரதிபலிப்பாளர் பதவியை என்ன செய்கின்றார் என்றவர் வகிக்கின்றார். சரியா, அடுத்து இவர் ஓவியத்தை மட்டுமல்லாமல் சிற்பங்களையும் உருவாக்கியிருக்கின்றார். சரியா, அதாவது ஓவியங்களை மட்டுமல்லாமல் சிற்பங்களையும் உருவாக்கியிருக்கின்றார். அதாவது இலங்கையின் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஓவிய கலைஞர் தான் ஹென்றி மூவர். சரியா, அவர் ஓவியங்களை மட்டுமல்லாது சிற்பங்களையும் உருவாக்கின ஒரு கலைஞர். அவரை போல இவரும் என்ன செய்கின்றார் என்ற ஓவியங்களை மட்டுமல்லாது சிற்பங்களையும் உருவாக்கியிருக்கிறார், அதாவது சுமண திசாநாயக்க. ஸ்ரீமானவர்களே, ராதா எனும் செய்தித்தாளுக்காக முதலாக விளக்கப்படம் ஒன்றை படைக்கின்றார். அதாவது ரமணி அவர்கள் என்ன செய்கின்றார் என்றால் முதலாக ராதா என்ற ஒரு செய்தித்தாளுக்காகத்தான் தனது முதலாவது விளக்கப்படம் ஒன்றை உருவாக்கியிருக்கிறார். ஸ்ரீமானவர்களே, பின்னர் பல தமிழ் செய்தித்தாள்களுக்கும் சித்திரங்களை படைக்கின்றார். சரியா, அதாவது அதற்கு பிறகு பல்வேறு வகையான தமிழ் செய்தித்தாள்களுக்கு என்ன செய்கின்றார் என்றால் சித்திரங்களை படைக்கின்றார். புத்தக அட்டை வடிவமைப்பில் புதிய சோதனைகளை செய்த இவர், அதாவது புத்தக அட்டையை உருவாக்குறதுல அவர் பல்வேறு வகையான சோதனைகளை மேற்கொள்கிறார். அதனை அடிப்படையாக கொண்டு என்ன செய்கின்றார் என்றால் அவர் தமிழ் புத்தகங்களுக்கு புத்தக அட்டையை வடிவமைக்க தொடங்குகின்றார். சரியா, அதாவது தமிழ் மொழியிலான புத்தகங்களுக்கு தன்னுடைய கலைப்பாணியை பின்பற்றி என்ன செய்கின்றார் என்றால் ஒரு புதிய கலைப்பாணியில் புத்தக அட்டைகளை இவர் வடிவமைக்க ஆரம்பிக்கின்றார். அடுத்து அதற்கு பின்னாடி என்ன செய்கின்றார் என்றால் கல்வி அமைச்சின் கல்வி வெளியீட்டு திணைக்கள பாடல்கள் உட்பட பல்வேறு நூல்களுக்கு அட்டை வடிவமைத்திருக்கிறார். அதாவது இப்போ நீங்கள் கற்கின்ற பாடநூல்கள் போல அந்த காலத்திலிருந்து அந்த பாடநூல்களுக்கு கூட அந்த புத்தக அட்டைகளுடைய படங்களை இவர் தான் என்ன செய்திருக்கின்றார் என்றால் வடிவமைத்திருக்கின்றார். சரியா மாணவர்களே, பாருங்கள், இதிலே உங்களுக்கு இனங்காணக்கூடியதாக இருக்கும். அது தரம் 4க்குரிய அந்த காலத்திலே இருந்து புத்தக அட்டை ஒன்று இதிலே காண்பிக்கப்பட்டிருப்பது நீங்கள் இலகுவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இரு சிறுவர்கள் நிற்பது போல ஒரு உருவம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது.
அடுத்த 4ஆம் தர தமிழ் மொழி பாடலுக்காக அவர் ஆக்கிய புத்தகட்டி தான் அதில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பாட்டுத்திறத்தாளி என்ற ஒரு சிறுகதையாக கூட இருக்கலாம். அதனுடைய புத்தகட்டி இதிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாருங்கள், அதான் இதிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது பாட்டு திறத்தாளி என்ற நூலுக்கு அவர் ஆக்கிய புத்தக அட்டை, அந்த அச்சுப்பதிப்பு. சிறியமானவர்களே, அடுத்து நாங்கள் இவ்வளவு நேரமாக நாங்கள் கற்றது அச்சு ஓவிய கலைஞர்கள், அதாவது புத்தக அட்டை ஓவிய கலைஞர்களை பற்றிய விடயங்களை பார்த்திருந்த மாணவர்களே. இனி நாங்கள் பார்க்க போவது வெளிநாட்டு கலைஞர்கள் என்ற கலைப்படைப்புகள். சரியா? அதாவது வெளிநாட்டு கலைஞர்களையும் அவர்களுடைய கலைப்படைப்புகளையும் தான் இதிலே கற்கப் போகின்றோம். சரியா? இதிலே நாங்கள் முதலாவது பார்ப்போம், தேர்ச்சியானது எவ்வாறு அமைந்திருக்கிறது என்றால், சமய பண்பாட்டு அம்சங்கள், உள்நாட்டு வெளிநாட்டு தெரிவு செய்யப்பட்ட கலைஞர்களின் கலைப்படைப்புகள், சமகால கற்புல கலைப்படைப்புகள் மற்றும் பொதுசன தொடர்பூடகங்கள் மூலம் இனங்கண்ட கலை அம்சங்களை விமர்சன ரீதியில் கிரகித்து அவற்றின் இயல்புகளை சுய படைப்பாக்கத்துக்காக பயன்படுத்துவார் என்றவாறாக இந்த பகுதியினுடைய தேர்ச்சியானது அமைந்திருக்கிறது. அடுத்த தேர்ச்சி மட்டத்தினை பார்த்தீர்கள் என்றால், தெரிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு கலைஞர்களின் கலைப்படைப்புகளை மதிப்பிடுவார் என்றவாறாக தேர்ச்சி மட்டமானது அமைந்திருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீர்கள், முதலாவதாக நாங்கள் கற்க போகின்றது ஒரு புகழ்பெற்ற ஒரு கனவடியவாத ஓவிய கலைஞர். ஏனைய பாடங்களை கற்கும் போது கூட இவருடைய பேரை நான் கூறியிருப்பேன், பப்லோ பிக்காசோ. சரியாமானவர்கள், ஒரு பிக்காசோ என்ற புகழ்பெற்ற ஒரு ஓவியர். இவர் தொடர்பான விடயங்கள் சில பாடல்களில் கூட நீங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது அவ்வளவுக்கு இவர் ஒரு பிரபஞ்சம் வாய்ந்த ஒரு ஓவிய கலைஞர் தான் பிக்காசோ. முதலாவது நாங்கள் அந்த பிக்காசோ ஓவிய கலைஞரை பற்றி கற்கும் முன்பதாக கற்றற்பேர்களை பார்க்கலாம். அடுத்து ஓவிய கலைஞர் பப்லோ பிக்காசோவின் ஓவியங்களை இனங்கண்டு குறிப்பிடுவார் என்றவாறாக முதலாவது கற்றற்பேர் அமைந்திருக்கிறது. அதாவது இவருடைய ஓவியங்களை பப்லோ பிக்காசோ பற்றி நாங்கள் கற்கும்போது அவருடைய ஓவியங்களை நாங்கள் இந்த பகுதியினூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து நவீன சித்திரக்கலைக்காக அவர் ஆற்றிய பணியையும் கலை செயற்பாடுகள் பற்றியும் கற்றறிவார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேர் அமைந்திருக்கிறது. அதாவது இவர் அந்த பப்லோ பிக்காசோ அவர்கள் நவீன சித்திரக்கலைக்காக என்ன பணிகள் ஆற்றியிருக்கிறார், அவர் எவ்வாறான கலை செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார் போன்ற விடயங்களையும் இதனூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிர்மாணங்களுக்காக அடிப்படையாக அமைந்த கலைப்பாணியையும் ஒழுங்கமைந்துள்ள கோட்பாட்டு விதிகளையும் விவரித்து கூறுவார். அதாவது பப்லோ பிக்காசோ அவர்கள் நிர்மாணித்த ஒவ்வொரு கலையாக்கங்களுக்கும் அடிப்படையாக அமைந்த கலைப்பாணியையும் அதுக்கு அவர் ஒழுங்கமைத்த கோட்பாட்டு விதிகளை பற்றியும் நாங்கள் இதனூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த கற்றற்பேரானது என்ன இருக்கின்றது என்றால், ஓவிய கலைஞன் பப்லோ பிக்காசோவின் ஓவியங்களில் இருக்கின்ற கலை பண்புகளை ரசித்து நயப்பார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேறு அமைந்திருக்கிறது மாணவர்களே. அதாவது நீங்கள் இந்த பகுதியை கற்பதனூடாக அவருடைய அந்த ஓவியங்களின் தனித்துவமான பண்புகளை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து பப்லோ பிக்காசோ தொடர்பான வினாக்கள் எவ்வாறு தொடுக்கப்படுது என்ற விடயத்தை நாங்கள் இதை பார்க்கலாம். சரியாமானவர்களே, அதாவது ஓவிய கலைஞன் பப்லோ பிக்காசோ பற்றிய சிறு விளக்கம் ஒன்றை தருகின்றவாறாக அந்த வினா பத்திரத்தில், அந்த செயற்பாட்டு பத்திரத்தில் இருக்கின்றது. அடுத்து அதாவது விளக்கங்கள் அவ்வாறாக நீங்கள் பரீட்சைகளில் தொடுக்கப்படுவதில் எவ்வாறான வினாக்கள் எனினும் நீங்கள் இவற்றை சரிவர கற்றிருக்க வேண்டும். அடுத்து கீழே தரப்பட்ட விடயங்களை கருதி ஓவிய கலைஞர் பப்லோ பிக்காசோவின் நிர்மாணிப்புகளை அர்த்தமுள்ள விதத்தில் மதிப்பிடுக. அதாவது இந்த தொனிப்பொருள், பாணி, செல்வாக்கு, நுட்பமுறை, கலைத்துவ பண்பு அல்லது கலைப்பண்பு இவற்றை அடிப்படையாக கொண்டு தான் நீங்கள் அனைத்து ஓவிய கலைஞர்களின் ஓவியங்களையும் கற்க வேண்டும். ஆகவே இவற்றை பப்லோ பிக்காசோவின் ஓவியங்களில் நீங்கள் இவற்றை பின்பற்றி கற்க வேண்டும் மாணவர்களே. இனி நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் பப்லோ பிக்காசோ மற்றும் அவரது ஓவிய படைப்புகள், இயல்புகள். முதலாவதாக நாங்கள் பார்க்கலாம், பப்லோ பிக்காசோ அவர்கள் 1881ஆம் ஆண்டிலிருந்து 1973 வரையான காலப்பகுதியில் வாழ்ந்த ஒரு ஓவிய கலைஞர் தான் பப்லோ பிக்காசோ. ஸ்ரீயமானவர்களே, இவர் ஐரோப்பிய சித்திரக்கலையில் கனவடிவவாத போக்கை அறிமுகம் செய்த ஒரு முதன்மையான சித்திரக்கலைஞராக இருக்கின்றார். சரியா? அதாவது ஐரோப்பிய சித்திரக்கலையில் கனவடிவவாத போக்கை அறிமுகம் செய்த ஒரு முதன்மையான சித்திரக்கலைஞர் தான் யார்? பப்லோ பிக்காசோ. சரியா? இவர் 20ஆம் நூற்றாண்டு புகழ்பூத்த சித்திரக்கலைஞர்கள் ஒரு முதலிடம் வகித்த ஒரு கலைஞராக திகழ்கின்றார். அதாவது 20ஆம் நூற்றாண்டில் ஒரு புகழ்பூத்த ஒரு சித்திரக்கலைஞராக திகழ்ந்தவர் தான் இந்த
பப்ளோ பிக்காசோ அவர்கள். சரியா? அடுத்து இவர் யார் என்றால் பப்ளோ பிக்காசோவின் தந்தை ஒரு சித்திராசிரியர். அவருடைய பின்புலம் கூட ஒரு குடும்ப பின்னணி கூட எவ்வாறு இருக்கின்றது என்றால் ஒரு சித்திரக்கலை சார்ந்த ஒரு குடும்ப பின்னணியை அடிப்படையாக கொண்டதாக இருக்கின்றதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது அவரும் ஒரு சித்திர ஆசிரியர், அதாவது அவருடைய தந்தை ஒரு சித்திர ஆசிரியராக இருக்கின்றார். மகன் பிக்காசோவின் சித்திரக்கலை ஆற்றலை இனங்கண்டவர் மகனை சித்திரக்கலையின்பால் வழிபடுத்தினார். அதாவது அந்த பப்ளோ பிக்காசோ என்ற சித்திரக்கலையில் இருக்கின்ற ஈடுபாட்டினை அவர் உணர்ந்ததன் ஊடாக அதனூடாக என்ன செய்கின்றார் என்றால் பப்ளோ பிக்காசோ என்ற தந்தை பப்ளோ பிக்காசோ அவர்களை சித்திரக்கலையின்பால் அவரை வழிநடத்தி செல்கின்றார். அதனூடாகத்தான் அவர் என்ன செய்கின்றார் என்றால் பப்ளோ பிக்காசோ அவர்கள் ஒரு புகழ்பெற்ற பிரபலமான ஒரு ஓவிய கலைஞராக உருவெடுக்கின்றார். சரியா மாணவர்களே? இவர் என்னவென்றால் பாரிஸ் நகரத்துக்கு சென்று 1893 1900 வரையில் அங்கு மூத்த கலைஞர்களோட கூட்டாக செயற்பட்டு சித்திரக்கலை பயின்றமையே பிக்காசோவின் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு திருப்புமுனையும் அமைஞ்சிருக்குது. சரியா? அதாவது சித்திரக்கலையில் பிக்காசோ அவர்களுக்கு ஒரு முக்கியமான திருப்புமுனையும் அமைந்த விடயம் என்னவென்றால் இவர் பாரிஸ் நகரத்துக்கு சென்று 1893 1900 வரையான காலப்பகுதியில் அங்கு வாழ்ந்த மூத்த கலைஞர்களோட கூட்டாக செயற்பட்டு என்ன செய்கிறார்? சித்திரக்கலையை பயில்கின்றார். அதனூடாகத்தான் இவருக்கு என்ன நடக்குதுண்டா முக்கியமான ஒரு திருப்புமுனை, அந்த சித்திரக்கலையிலேயே ஒரு முக்கியமான திருப்புமுனை ஏற்படுகிறது. அதனூடாகத்தான் பிற்கால பகுதியில் இவர் சிறப்பு வாய்ந்த ஓவியங்களை உருவாக்குகின்றார். சரியா? அவ்வாறு சித்திரக்கலை பயின்றதன் விளைவாக அவரது சித்திரக்கலை படைப்பு கண்ட வெவ்வேறு வரையறைகளை காண முடிகின்றது. அதாவது இவர் சித்திரக்கலையை இவ்வாறு பயின்றதன் விளைவாகத்தான் இவற்றை சித்திரக்கலை படிப்புகள் வெவ்வேறு விளைவுகளை கொண்டதாக இருக்கின்றது. அதாவது வெவ்வேறு வரையறைகளை கொண்டதாக இருக்கின்றது. பாருங்கள், எவ்வாறான வரையறை என்றால் நீலக்காலம், இளஞ்சிவப்பு காலம், கனவடிவாத காலம். சரியா? இது முக்கியமான பகுதி, முக்கியமான ஒரு வினா பகுதி தான். ஏனென்றால் அவருடைய வரையறை தொடர்பான வினா தொடுக்கப்படுவது வழக்கம். ஆகவே மாணவர்களை இவற்றை அறிந்து வைத்திருக்க வேண்டும், முக்கியமாக குறித்துக் கொள்ளுங்கள். அவருடைய அந்த பிக்காசோ அவர்களுடைய வரையறை. சரியா? அதாவது அவருடைய காலங்கள். சரியா? அந்த ஓவியத்தின் வகைப்பாடு, அவர் வரைந்த ஓவியங்கள வகைப்பாடு என்னென்றால் நீலக்காலம், இளஞ்சிவப்பு காலம், கனவடிவவாத காலம் என்றவாறாக பிரித்து பார்க்கப்படுகிறது. சரியா? நீல காலத்திலேயும் இளஞ்சிவப்பு காலத்திலேயும் இவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் இந்த படைப்புகள் இந்த கருப்பொருள் என்றால் இடத்துக்கிடம் சென்று வித்தை காட்டுபவர்கள், வீதி மக்கள், சஞ்சாரம் செய்கிற நடிகைகள், வறியோர், பிச்சைக்காரர். சரியா? அதாவது அவருடைய அந்த வரையறைக்கு ஏற்றவாறாக அவருடைய ஓவியங்களும் வேறுபட்டதாக அமைந்திருக்கிறது. அதாவது பிக்காசோ அவர்களுடைய ஓவிய வரையறைக்கு ஏற்றவாறாக அவருடைய ஓவியங்களும் வேறுபட்ட கருப்பொருளை உள்ளடக்கி இருக்கின்றது. அவற்றை நீங்கள் இதிலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது பாருங்கள், நீலக்காலத்திலே இளஞ்சிவப்பு காலத்திலே என்ன செய்கின்றார் என்ற பப்ளோ பிக்காசோ இடத்துக்கிடம் சென்று வித்தை காட்டுபவர்கள், வீதி மக்கள், சஞ்சாரம் செய்யும் நடிகைகள், வறியோர், பிச்சைக்காரர் இவர்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்கார் என்றால் இவர் ஓவியமாக வரைந்திருக்கிறார். அடுத்து நீல காலத்திலேயே நீல நிறத்திலேயும் இளஞ்சிவப்பு காலத்தில் இளஞ்சிவப்பு என்ற சாயலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரியா? அப்போ உங்களால் இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அதாவது நீல காலத்தில் நீல நிறத்திலேயும் இளஞ்சிவப்பு காலத்தில் இளஞ்சிவப்பு நிறத்திலேயும் தான் என்ன அவர்கள் அந்த வர்ணம் தீட்டிருப்பார்கள் என்றதை நீங்கள் இதனூடாக தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து இந்த சித்திரங்களில் பயன்படுத்தப்பட்ட மனித உருவங்கள் யதார்த்த பாணியை சார்ந்தவை. சரியா? அதாவது இவருடைய இந்த நீலன்ற காலம், இளஞ்சிவப்பு காலத்தில் வரைந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றும் அந்த மனித உருவங்கள் ஒவ்வொன்றும் உண்மையான பாணியை பின்பற்றி சார்ந்ததாக இருந்திருக்கு. சரியா? அடுத்து இவர் 1906 பின்னர் படைத்த படிப்புகள் ஒரு புதிய ஒரு தன்மையை வழிகாட்டிருக்குது. அது எப்படி என்றால் ஆபிரிக்க நீக்ரோ சிற்பங்கள் வேடமுகங்கண்ட செல்வாக்கை பெற்ற பப்ளோ பிக்காசோ என்ன செய்கின்றார் என்றால், அதாவது எவற்றின் செல்வாக்கு இவர் பெற்று இந்த ஓவியங்களை வரைந்திருக்கின்றார் என்றால் ஆபிரிக்க நீக்ரோ சிற்பங்கள். சரியா? அந்த கருப்பின மக்கள். சரியா? அவர்களுடைய நீக்ரோ சிற்பங்களையும் வேட முகங்கண்ட செல்வாக்கையும் பின்பற்றி அந்த செல்வாக்கை பெற்று பப்ளோ பிக்காசோ என்ன செய்கின்றார் என்றால் 1906 பின்னர் படைத்த படைப்புகள் புதிய பாணி கண்ட தன்மையை காட்டி நிற்கின்றது.
சரியா? அந்த செல்வாக்குகளை அந்த ஆபிரிக்க நீக்ரோ சிற்பங்கன் தன்மையையும் அடுத்த வேடமுகண்ட செல்வாக்கையும் பெற்று 1906ஆம் ஆண்டுகளின் பின்னர் படைத்த படைப்புகள் புதிய பாணியின் தன்மையும் அடிப்படையாக கொண்டு வரால சித்தரிக்கப்படுகிறது. சரியா மாணவர்களே? 1906களின் பின்னர் தோன்றிய படைப்புகளில் காணப்படுகின்ற கேத்திர கணித தள உருவங்களும் தட்டை வர்ண பயன்பாடும் வெளிப்புறத்தை உள்ள கோடுகளை கொண்ட உருவங்களும் கனவடிவவாத பாரம்பரியத்தின் சிறப்பான படைப்புகள் அடங்கும். சரியா? அதாவது நாங்கள் ஏலேவே வேறு ஏனைய ஓவியங்களையும் பார்த்திருக்கின்றோம் மாணவர்களே. அந்த இவருடைய கனவடிவவாத படைப்புகள்ன்றது எவ்வாறாக இருக்கும் என்றால் அவற்றுடைய தனித்துவமான பண்புகள் என்னவென்றால் அந்த கேத்திர கணித தள உருவங்களை கொண்டிருக்கும். அதே போன்ற அந்த உருவங்கள் ஒவ்வொன்றுக்கும் தட்டையான வர்ண பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதே போல் வெளிப்புறத்தில் இருக்கின்ற கோடுகள் எல்லாம் அந்த வெளிப்புறத்தை உள்ள கோடுகளை கொண்டு உருவங்களாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதோட அந்த அனைத்தையும் உள்ளடக்கித்தான் இந்த கனவடிவவாத பாரம்பரியம் சிறப்பான முறையில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கேத்திர கணித தள உருவங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கும், தட்டையான வர்ண பிரயோகம் இருக்கும், வெளிப்புறத்தில் உள்ள கோடுகளை கொண்ட உருவங்கள் இருக்கும். இவ்வளவு கொண்டுதான் ஒரு கனவடிவவாத பாணி இருக்கும். சரியா? அது அவ்வாறு தான் இவரால் அந்த கனவடிவவாத உருவங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது பப்லோ பிக்காசோ அவர்களால். சரியா மாணவர்களே? அதில் நாங்கள் இனி பார்க்க போவது முதல் நாங்கள் பார்த்தது பப்லோ பிக்காசோ அவர் எவ்வாறு சித்திரக்கலைக்குள்ள வாரார் மற்றும் அவருடைய ஓவியங்களின் தனித்துவமான பண்புகள் அடுத்து கனவடிவாத பண்புகளின் தனித்துவமான இயல்புகள் போன்ற விடயங்கள் நாங்கள் பார்த்திருந்தோம். இனி நாங்கள் பார்க்க போவது மாணவர்களே கனவடிவாத சித்திரக்கலையை தோற்றுவித்த பிக்காசோன்ற சிறப்பான சில படைப்புகள். சரியா? அதாவது கனவடிவாத பாணியில் பின்பற்றி வரைந்த அந்த பிக்காசோன்ற சில ஓவியங்களை தான் பார்க்க போகின்றோம். அதாவது இதில் தரப்பட்டிருக்கின்றது ஆவிக்னோனின் ஜுவதிகள், வயலின் இசைப்பவர், புலம்பின் பெண், குவர்னிகா. சரியா? அதாவது என்னென்ன ஓவியங்கள்? ஆவிக்னோனின் ஜுவதிகள், வயலின் இசைப்பவர், புலம்பின் பெண், குவர்னிகா போன்ற ஓவியங்கள் இதிலே தரப்பட்டிருக்கிறது. இதிலே நாங்கள் கற்க போகின்றது சாதாரண தரத்தில் ஆவிக்னோனின் ஜுவதிகளும் குவர்னிகா ஓவியம் தான் இதிலே கற்க போகின்றோம். இவை அனைத்தும் உங்களுக்கு உயர்தரத்திலும் வரும். ஆகவே இவற்றை நீங்கள் இப்பவே அறிந்து வைத்திருப்பது சிறந்ததாக இருக்கும். சரியா மாணவர்கள்? இவற்றை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது நாங்கள் பார்க்க போகின்றது பப்லோ பிக்காசோன்ற ஆவிக்னோனின் ஜுவதிகள் என்ற ஓவியம். சரியா மாணவர்களே? இதை பார்த்திருக்கின்ற உங்களுக்கு புரியும். இதிலே பெண்களுடைய உருவ அமைப்பான சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு ஆடைகள் இன்றைய நிர்வாணத்தன்மையோட சித்தரிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கும். அதோட இந்த உருவங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கேத்திர கணித வடிவத்தன்மையோடு இருக்கின்றது. சரியா? அதாவது கேத்திர கணித தள உருவங்கன்ற உருவங்கள் இதில் பிரயோகிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அது முழுவதுமாக பார்த்தா அந்த பெண்ணன்றி உடனே இலகுவாக இனம் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்காது. அதோட அந்த கேத்திர கணித தள உருவங்களை பிரயோகித்து அந்த பெண்களுடைய உணர்வுகள் எல்லாம் வெளிக்காட்டப்பட்டிருப்பது தான் இந்த ஆவிக்னோனின் ஜுவதிகள் என்ற ஓவியத்தில் இருக்கின்ற ஒரு தனித்துவமான பண்பாக கூறக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. சரியா? இதை நாங்கள் இதில் பார்க்கலாம். இந்த ஆவிக்னோனின் ஜுவதி என்ற அந்த ஓவியம் தொடர்பான விடயங்களை நாங்கள் இதிலே விரிவாக பார்க்கலாம். ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த பப்லோ பிக்காசோவினால் 1907 வரையப்பட்ட இந்த ஓவியம் ஆவிக்னோனின் ஜுவதிகள் ஓவியம் என்று சொல்லப்படுகிறது. சரியா? அதாவது ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த பிக்காசோ ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்தவர். அவரால் 1907ஆம் ஆண்டில் வரைந்த ஓவியம்தான் இந்த ஆவிக்னோனின் ஜுவதிகள் என்ற ஓவியம். சரியா? இது சித்திரக்கலை வரலாற்றில் புதிய நிர்மாணிப்பையும் பாணியையும் கொண்ட ஒரு புதிய காலத்தை உருவாக்கி ஆக்கமாகும். சரியா? இந்த ஆவிக்னோனின் ஜுவதிகள் என்ற இந்த ஓவியமானது மாணவர்களே ஒரு சித்திரக்கலை வரலாற்றிலேயே புதிய நிர்மாணிப்பையும் பாணியையும் கொண்ட ஒரு புதிய ஆக்கமாக ஒரு அடிப்படை ஆதார சுருதியாக இருந்திருக்கிறது. சரியா மாணவர்களே? அடுத்து ஆவிக்னோனின் ஜுவதிகள் ஒரு கனவடிவவாத போக்கின் முதலாவது படைப்பாக கருதப்படுகிறது. சரியா மாணவர்களே? அதாவது கனவடிவவாதத்திலே வரையப்பட்ட முதலாவது ஒரு கலைப்படைப்பாக இருக்கின்றது ஓவியம்தான் இந்த ஆவிக்னோனின் ஜுவதிகள் என்ற இந்த ஓவியம். சரியா? இது ஸ்பெயின் நாட்டில் இருக்கின்ற அதாவது என்னவென்றால் இந்த ஆவிக்னோனின் ஜுவதிகள் என்ற ஓவியத்தின் கருப்பொருள் என்னவென்றால் பிரதான கருப்பொருள் என்னவென்றால் ஸ்பெயின் நாட்டில் பார்சிலோனா என்ற ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரத்தில் ஆவிக்னோனின் என்ற ஒரு வீதி இருக்கின்றது. அந்த வீதியிலே வாழ்ந்த விலை மாதர்கள்
சரியா. அது விலை மாதர்கள் என்றால் விபச்சாரிகள். சரியா மாணவர்களே, அந்த விபச்சாரிகள்ன்ற வாழ்க்கையை தான் இது சித்தரிக்கப்படுகிறது. அதாவது அந்த காலத்தில் வறுமை நிலையாலேயோ பல்வேறுபட்ட சிக்கல் நிலையாலேயோ வேறு பல காரணங்களாலேயோ சில பெண்கள் இவ்வாறான ஒரு விபச்சார நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை நிலையை சித்தரிக்கும் முகமாக தான் இந்த அவிக்னோனின் ஜுவதிகள் என்ற ஓவியம் சித்தரிக்கின்றது. அதாவது அந்த ஸ்பெயின் நாட்டில் பார்சலோனா நகரில் அவிக்னோனின் என்ற வீதியில் வாழ்ந்த அந்த விலை மாதர்கள் என்ற வாழ்க்கையைத்தான் இந்த ஓவியமாக அவிக்னோனின் ஜுவதிகள் என்ற ஓவியமாக பிக்காசோ அவர்கள் சித்தரித்திருக்கிறார் மாணவர்களே. சரியா, இதையும் நீங்கள் சரிவர கேட்டுக்கொண்டிருங்கள், இவற்றை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து இந்த ஓவிய ஒழுங்கமைப்பு எவ்வாறு இருக்கிறது, இந்த உருவங்கள் எவ்வாறு காணப்படுகின்றது போன்ற விடயங்களை நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஓவியத்தை பார்த்திருக்கின்றாலே புரியும். இதிலே எத்தனை உருவங்கள் காணப்படுகின்றது? 5 பெண்ணுருவங்கள் காண்பிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சரியா மாணவர்களே, அதாவது 5 பெண்ணுருவங்களை கொண்ட இந்த படைப்பில் உள்ள உருவங்கள் இயற்கை பண்பை மீறி சென்று கனவடிவாத இயல்புகள் காட்டப்படுகிறது. சரியா மாணவர்களே, அதாவது இதிலே 5 பெண்களுடைய உருவங்கள் காண்பிக்கப்பட்டிருந்தாலும் அது உண்மையான ஒரு மனித தோற்றப்பாடை கொண்டதாக சித்தரிக்கப்படவில்லை. ஏனெனில் அது இயற்கைக்கு மாறாக கனவடிவாத பாணியில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. சரியா, அடுத்து தொடர்ந்தும் பார்க்கலாம் மாணவர்களே அந்த ஓவியத் தொடர்பான விடயங்களை. அந்த உடன்ற வெளிப்புற அழகுக்கு பதிலாக விலை மாதர்கண்ட அக இயல்புகளை வழிகாட்டும் முயற்சி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பிக்காசோ அவர்கள் என்ன செய்திருக்கின்றார் என்றால் அந்த பெண்களை ஒரு அழகான முறையில் சித்தரிக்க அவர் முனையவில்லை. அதற்கு மாறாக அந்த பெண்களுடைய விலை மாதர் பெண்களுடைய கஷ்டங்கள், அந்த உள்ளார்ந்த கஷ்டங்கள், அக உணர்வு வெளிப்பாடுகளை வழிகாட்ட முனைந்திருக்கிறார். சரியா, அதற்காகத்தான் அவர் இவ்வாறான கனவடிவாத தள உருவங்களை பின்பற்றி இந்த அவிக்னோனின் ஜுவதிகள் என்ற இந்த ஓவியத்தை சித்தரித்திருக்கிறார். சரியா, அதாவது இந்த கனவடிவ தள உருவங்களோடாக அவர் புதிய பாணியில் அந்த விலை மாதர்கின்ற உள்ளார்ந்த உணர்வுகளை அக உணர்வுகளை வழிகாட்டியிருக்கிறார். சரியா, இது ஒரு தனித்துவமான பண்பு. அடுத்து அதற்காக அதாவது இந்த விலை மாதர்கற்ற அக இயல்புகளை வழிகாட்டுறதுக்காகவும் அந்த உருவங்களை சித்தரிக்கிறதுக்காகவும் அவர் என்ன செஞ்சிருக்கார் என்றால் ஆபிரிக்க வேடமுகண்ட தன்மையிட செல்வாக்கு பெறப்பட்டு ஆபிரிக்க வேடமுகண்ட செல்வாக்கை பெற்று விலை மாதரின் உணர்வுகளை அழுத்தி காட்டு அவற்றின் வெளிப்பாட்டு பண்பை பயன்படுத்த பிக்காசோ முயற்சி செய்திருக்கிறார். சரியா மாணவர்களே, அதாவது ஆபிரிக்க வேடமுகண்ட தன்மையிட செல்வாக்கு பெற்று விலை மாதற்ற உணர்வுகளை அழுத்தி காட்டுறதுக்கு என்ன செய்திருக்கிறார் என்றால் வெளிப்பாட்டுவாத பண்பை பயன்படுத்தியிருக்கிறார். சரியா, அடுத்து வேடமுகங்கள் இருக்கின்ற கோடுகள் பெண்களில் எதிர்நிலைகளையும் உளநிலைகளையும் சிறப்பாக வழிகாட்டுவதில் கலைஞர் வெற்றி கண்டிருக்கிறார். சரியா, வேடமுகங்கள் இருக்கின்ற கோடுகள் பெண்களின் எதிர்நிலைகளையும் உளநிலைகளையும் சிறப்பாக வழிகாட்டுறல கலைஞர் என்ன செஞ்சிருக்காருடா வெற்றி கண்டிருக்கிறார். சரியா, அடுத்த எல்லையற்ற நிறப்பிரிப்பு ஆழ்ந்த சித்தரிப்பு ஆகியன இந்த ஓவியத்தின் கருத்து வழிபாட்டை முனைப்புறுத்துவதாக அமைந்திருக்கிறது. சரியா மாணவர்களே, அதாவது இவருடைய இந்த அவிக்னோனின் ஜுவதிகள் என்ற இந்த ஓவியமானது எவ்வாறு இருந்திருக்கு என்றால் எல்லையற்ற நிறப்பிரிப்பு ஆழ்ந்த சித்தரிப்பு ஆகியன அந்த கருத்தை வெளிப்படுத்தி முனைந்திருக்கிறது. சரியா, இனி நாங்கள் பார்க்க போவது அதாவது அவிக்னோனின் ஜுவதியின் இனிய பகுதியை பார்க்கலாம். இயல்பான தொலைநோக்கு முப்பரிமாண இயல்புகள் ஆகியன பயன்படுத்தப்படவில்லை. சரியா, அதாவது ஒரு ஓவியத்திலே பொதுவாக இயல்பாக ஒரு தொலைநோக்கி இருக்கும். அந்த தொலைநோக்கானது இயல்பாக வழிகாட்டப்படவில்லை. அதாவது உங்களால் பார்த்த உடனேயே அந்த அவிக்னோனின் ஜோதிகள் என்ற ஓவியத்தை பார்த்துக்கணும் உடனே உங்களால் அந்த கருப்பொருளை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்காது. ஏனென்றால் அது ஒரு கனவடிவாத ஓவியம். சரியா, அதாவது தளவுருவங்களை பிரயோகித்து உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஓவியங்களை பார்த்த உடனேயே எங்களால் இலகுவாக அறிந்து கொள்ள முடியாது. அதே போல இந்த அவிக்னோனின் ஜோதிகளும் இருந்திருக்கிறது. பார்த்த உடனேயே யாராலும் கூற முடியாது ஒரு விலை மாதர்கின்ற வாழ்க்கையை தான் சித்தரிக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. சரியா, ஆகவே அந்த ஓவியமானது எவ்வாறு இருக்கின்றது என்றால் இயல்பான தொலைநோக்கி இல்லை, அதோட முப்பரிமாண இயல்புகள் பயன்படுத்தப்படவில்லை. சரியா, அதோட முப்பரிமாண இயல்புகள் முதல்ல பிரயோகிக்கப்படவில்லை. கனவடிவாத ஓவியங்கள் என்ற பொதுவான பண்புகள் எவ்வாறு இருக்கும் நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். தட்டையான வர்ண பிரயோகம், அடுத்த தள உருவங்களை கேத்தர்களின் தள உருவங்களை பிரயோகித்தல். சரியா, அடுத்தது
எண்ணெய் வர்ண ஊடகத்தை பயன்படுத்தி கன்வஸ் துணி மீது வரையப்பட்டுள்ள இந்த ஓவியம் தற்போது நியூயார்க் நகரத்தில் நவீன கலைக்கூடத்தில் நிரந்தரமான ஒரு கலை காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அதாவது இந்த அவிக்னோனின் ஜுவதிகள் என்ற இந்த ஓவியத்திற்கு அவர் என்ன செய்து எந்த ஊடகத்தை பிரயோகித்திருக்கின்றார் என்றால் எண்ணெய் வர்ண ஊடகத்தை பிரயோகித்து கேன்வஸ் துணி மீது இந்த ஓவியத்தை வரைந்திருக்கிறார். சரியா? அதோட இது எங்கே தற்போது காட்சி பொருளாக கலை காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்குது என்றால் நியூயார்க் நகரத்தில் கலைக்கூடத்தில் நிரந்தரமான ஒரு கலை காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. சரியா? ஆகவே நீங்கள் இதை வெற்றி அறிந்து வைத்திருக்க வேண்டும். சரியா? அதாவது இந்த ஓவியத்தின் கருப்பொருள், ஓவிய ஒழுங்கமைப்பு, கலைப்பாணி, அடுத்த ஊடகம், அடுத்து தற்போது காணப்படுகின்ற இடம் போன்ற விடயங்கள் என்றவாறு நீங்கள் குறித்து வைத்து கொண்டால் உங்களுக்கு இலகுவாக பரீட்சைக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்து குவர்னிகா ஓவியம். இதெல்லாம் உயர்தரத்தில் அதிகமாக வந்த வினா. சரியா? அதாவது சாதாரண தரத்தில் இந்த ஒளிப்படத்தை போட்டுவிட்டு வினாக்கள் தொடுக்கப்படுவது வழக்கம். குவர்னிகா ஓவியம் இதுவும் பப்லோ பிக்காசோ அவர்களுடைய ஒரு சிறப்பான ஓவியம்தான். அதாவது 1937 படைக்கப்பட்ட இந்த குவர்னிகா ஓவியம் முதலாம் உலக மகா யுத்த காலத்தில் குவர்னிகா என்ற தலைநகர் மீதான குண்டு வீச்சை அடிப்படையாக கொண்ட ஒரு படைப்பாகும். சரியா? அதாவது 1937 ஆண்டில் படைக்கப்பட்ட இந்த ஓவியம் தான் குவர்னிகா ஓவியம். அதாவது பப்லோ பிக்காசோ அவர்களால் படைக்கப்பட்ட ஒரு ஓவியம் தான் இந்த குவர்னிகா ஓவியம். இது முதலாம் உலக மகா யுத்த காலத்தில் குவர்னிகா என்ற ஒரு நகர் மீது ஒரு குண்டு வீச்சு மேற்கொள்ளப்பட்டது. அதை அடிப்படையாக கொண்ட ஒரு படைப்பு தான், அதை கருப்பொருளாக கொண்ட படைப்பு தான் இந்த குவர்னிகா ஓவியம். சரியா? அதாவது அந்த யுத்தத்தில் ஏற்படுகின்ற அவல நிலைகள் எவ்வாறான அந்த யுத்த நிலை எவ்வாறாக சித்தரிக்கப்படுகின்ற போன்ற விடயங்கள் இந்த ஓவியமாக கருப்பொருளாக அமைந்திருக்கிறது. யுத்தத்தின் அகோரத்தை காட்டும் காத்திரமான சிறப்பான ஒரு படைப்பாக இதனை குறிப்பிடலாம். சரியா? அதாவது ஒரு யுத்தமானது எவ்வாறு இருக்கும், எவ்வாறு ஒரு அகோரத்தன்மையோடு அவலத்தன்மையோடு இருக்கும் போன்ற விடயங்களைத்தான் இந்த குவர்னிகா ஓவியம் என்ற இந்த ஓவியத்திலே இந்த ஓவிய கலைஞர் பப்லோ பிக்காசோ அவர்கள் சித்தரித்திருக்கின்றார். சரியா மாணவர்களே? அடுத்து இந்த குவர்னிகா ஓவியத்திலே வெளிக்காட்டப்படுகின்ற மனித உணர்வுகள். சரியா? அந்த பாவ உணர்வுகளை பற்றி பார்க்கலாம். தனிமை, அவல ஓலம், உரிமையை கோரி கோஷமிடல், மாண்டோரை கட்டியணைத்தல் போன்ற உணர்வுகள் இந்த படைப்பில் நன்கு வெளிக்காட்டப்பட்டிருக்கிறது. சரியா? எங்களுடைய நாட்டில் கூட ஒரு குறிப்பிட்ட சில காலங்களுக்கு முன்பாக யுத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த கால பகுதியை நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்றால் உங்களால் இலகுவாக உணரக்கூடியதாக இருக்கும். சரியா? அதாவது தனிமை. சரியா? அதாவது யுத்தத்திலே இழந்த சமூகங்கள், அது இழந்த சில ஒரு நபர், தனிநபரோ சரி யாராக இருந்தாலும் சரி, அது தனிமையை உணர்கின்ற விதம். அடுத்து அவல ஓலம், அந்த யுத்தத்தின் கொடூரத்தால் அவலப்பட்டு அந்த கத்துற, சரியா, அந்த கத்துகின்ற அந்த நிலைமையெல்லாம் அதிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. உரிமையை கோரி கோஷமிடுறது. சரி, அந்த யுத்தத்திலே தங்களுடைய உரிமையை கோரி சத்தமிடுதல், கோஷமிடுதல், சத்தமிடுதல் போன்ற விடயங்களும், மாண்டோரை கட்டி அணைத்தல், அதாவது இறந்தோரை கட்டி அணைத்து கொண்டிருக்கின்ற போன்ற காட்சிகளும் இதிலே ஓவியமாக சித்தரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இதுவும் ஒரு கனவடிவவாத ஓவியமாகும். ஏனெனில் இதிலேயும் அதிகமான கேத்திர கணித தள உருவங்கள் பிரயோகிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சரியா மாணவர்களே? அடுத்து பார்க்கலாம். தொடர்ந்தும் ஓவியத்தின் உணர்வுகளை காட்டுவதற்காக பிக்காசோ பயன்படுத்திய உருவப்போதல் இணைப்பு இங்கு சிறப்பிடம் பெறுகின்றது. சரியா மாணவர்களே? அதாவது ஓவியத்தில் உணர்வுகளை காட்டுறதுக்காக பிக்காசோ என்ன செஞ்சிருக்காருன்றா சில உருவங்கன்ற பகுதிகளை சிறப்பான முறையில் இணைத்திருக்கிறார். சரி, அதையும் நீங்கள் இதனூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்களே, நாங்கள் இன்றைய தினம் வெளிநாட்டு ஓவிய கலைஞர்கள் பற்றி பார்த்திருந்தோம். இனி தொடர்ந்தும் ஏனைய வெளிநாட்டு ஓவிய கலைஞர்களையும் கற்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.